அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அமல்தான் குர்பானியாகும். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையான அல் குர்ஆனிலே இதை பற்றி இவ்வாறு கூறுகின்றான்: எனவே உமது ரப்பை தொழுது இன்னும் குர்பானி பிராணியை அறுப்பீராக. அவற்றின் மாமிசங்களோ இரத்தங்களோ ஒருபோதும் அல்லாஹ்வை வந்தடைவதில்லை. எனினும் உங்களிலுள்ள தக்வா என்னும் அல்லாஹ்வின் பக்தியே அவனை அடையும். 22வது அத்தியாயம் 37வது வசனம். உலகிலுள்ள ஒவ்வொரு வஸ்துவும் மற்றொரு வஸ்துவிற்காக தன்னை அர்ப்பணம் செய்கின்றது. புட்பூண்டுகள் தாவரங்கள் தம்மை மிருகங்களின் உணவிற்காகவும் பறவைகளும் மிருகங்களும் தம்மை மனிதர்களுக்காகவும் அர்ப்பணிக்கின்றன. அவ்வாறே வசதியற்ற மனிதன் வசதியுள்ள மனிதனுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றான். மேலும் சாதாரண போலீஸ் உத்தியோகத்தரிலிருந்து உயர் பதவி வகிக்கும் கொமாண்டர் உட்பட அனைத்து பேரும் தமது உயிர்களை நாட்டிற்காக அர்ப்பணிப்பதை நாம் காண்கின்றோம். எந்த ஒரு வஸ்துவும் உயர்வை அடைய வேண்டுமென்றால் அதற்காக வேறு சில வஸ்துக்கள் அழிவது அவசியமாகும். தாவரங்கள் முளைத்து வளர்வதற்காக விதை தன்னை அழித்துக் கொள்கின்றது. மிருகங்கள் வளர்வதற்காக இலை குலைகள் தங்களை அழித்துக் கொள்கின்றன. இதுபோன்று மனிதனின் உணவிற்காக மிருகங்கள் தங்களை அழித்துக் கொள்கின்றன. இவ்வாறே மனிதன் ஆத்மீக துறையில் உயர்வடைய வேண்டுமென்றால் தன் மனோ இச்சைகளை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த தியாக உணர்வை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னாரின் மகனை வைத்து சோதித்தான். அதனை ஞாபகமூட்டும் விதத்திலேதான் ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் கால்நடைகளை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் நமக்கு ஏவியுள்ளான். குர்பான் என்னும் இந்த புனித அமலை அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்கு மட்டும் கடமையாக்கவில்லை. மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் முதல் இந்த அமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அல்லாஹ் தஆலாவிற்காக அறுக்கப்படக்கூடியவை மாத்திரமே குர்பானி என கூறப்படும். அதனை பற்றி அல் குர்ஆன் பின்வருமாறு கூறுகின்றது: ஆகவே உம்முடைய ரப்பை நீர் தொழுது இன்னும் அவனுக்காக குர்பானி பிராணியை பலியிடுவீராக. 2வது அத்தியாயம் 108வது வசனம். குர்பானி என்ற வார்த்தை தக்ர்ப் என்ற சொல்லில் இருந்து உருவானதாகும். தக்ர்ப் என்றால் நெருக்கம் என்பது கருத்தாகும். அதாவது அல்லாஹ்வின் நெருக்கத்தை தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துக்கள் பெற்றுத் தருவது போல் இந்த குர்பானி என்ற செயலும் பெற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மிக முக்கியமான 3 பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களின் அந்த தியாகங்கள் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமான ஒரு தியாகம்தான் அவர்கள் பாசத்தோடு வளர்த்து வந்த அருமை மகனாரை தன் கைகளினாலேயே அறுத்து குர்பான் கொடுக்குமாறு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்ததும் சிறிதும் தயங்காது அக்கட்டளையை உடனடியாக அல்லாஹ்விற்காக செயல்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த 3 தியாகங்களும் அல்லாஹ் தாலாவிற்கு மிகவும் விருப்பமானதாகிவிட்டன. அதனால் மறுமை நாள் வரை அவற்றை பாதுகாக்கவே அல்லாஹ் இந்த அமலை நமக்கு கடமையாக்கியுள்ளான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்த ஏன் இந்த அமல்களை அல்லாஹ் கடமையாக்க வேண்டும்? அதற்கு மாற்றாக வேறு ஏதாவது செய்திருக்கலாமே என்றால் அவர்களின் சாதனைகளை புத்தகத்தில் பதிந்தால் அல்லது அவர்களின் உருவத்தை கல்லில் செதுக்கினால் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் மக்கள் அதனை வணங்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடலாம். அதற்கு மாற்றமாக ஒரு அமலை ஏற்படுத்திவிட்டால் அந்த அமல் கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும் என்பதாலேயே இந்த குர்பான் அமலை அல்லாஹ் விதியாக்கினான். இது சம்பந்தமாக அல்லாஹ்வே அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான்: அன்றியும் ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய மார்க்க அடையாளங்களில் உள்ளவையாக நாம் உங்களுக்கு ஆக்கியுள்ளோம். உங்களுக்கு அவற்றின் மூலம் நன்மைகள் இருக்கின்றன. 22வது அத்தியாயம் 36வது வசனம். இந்த குர்பானி என்பது காலத்தால் அழிந்து விடாத ஒரு அமலாகும். இந்த அமலை ஞாபகமூட்டியே ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் பிறை 10 to 13 மஹ்ரிப் வரை அந்த அமலை செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது.
பல வருட காலமாக அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனவே தனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ்விற்காக அதனை குர்பான் கொடுப்பதாக நேர்ச்சை செய்தார்கள். அவர்களின் முதிர்ந்த வயதில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து முதலில் சிறிது சோதனையாக குழந்தையையும் மனைவியையும் மனித சஞ்சாரமற்ற பாலைவனத்தில் விட்டு செல்லுமாறு கட்டளை பிறப்பித்தான். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்விருவரையும் அவ்விடத்தில் விட்டு செல்வதை பார்த்த அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இப்படி விட்டு செல்லுமாறு ஏவினானா என கேட்டார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என தலையை அசைத்தார்கள். அதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியென்றால் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்றார்கள். இச்சோதனைக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் சோதனை ஒன்றை கொடுக்க நாடினான். அது பற்றி அல் குர்ஆன் இப்படி கூறுகின்றது. பின்னர் அவருடன் அப்புதல்வர் இஸ்மாயில் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது, எனதருமை மகனே, நிச்சயமாக நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன். இதனை குறித்து நீ என்ன கருதுகின்றாய்? சிந்திப்பாயாக என கூறினார். அதற்கு அவர், எனதருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டவாறே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் உள்ளவனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறினார். 37வது அத்தியாயம் 102வது வசனம். எனவே இருவருக்கும் அல்லாஹ் மிக பெரும் சோதனையை கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது பெரும் சோதனை என அல்லாஹ்வே பின்வரும் வசனத்தில் கூறுகின்றான். நிச்சயமாக இதுதான் தெளிவான கடும் சோதனையாகும். 37வது அத்தியாயம் 106வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய மகன், தந்தையை இடது கால்களை நன்றாக கட்டிவிடுங்கள், இல்லையென்றால் நான் துடிப்பேன், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். மேலும் தந்தையே, என்னை முகங்குப்புற படுக்க வைத்து விடுங்கள், என்னை மல்லாந்து படுக்க வைத்து அறுத்தால் என் மீது உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும். மேலும் தந்தையே, எனது ஆடைகளை அகற்றிவிடுங்கள், இல்லையென்றால் அதில் படும் இரத்த கரைகளை பார்த்து என் தாய் பதற்றமடைவாள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து கூறினார்கள். அதன் பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை நன்றாக தீட்டி எந்த பதட்டமும் இல்லாமல் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கும் பலத்தை கொண்டு தன் மகனை அறுக்கின்றார்கள். ஆனால் கத்தி அறுக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த கத்தி, கலீலே, தோழரே, நீர் அறுக்கச் சொல்கிறீர், ஆனால் ஜலீல் அல்லாஹ் அறுக்க வேண்டாம் என கூறுகிறான். நான் கலீலின் பேச்சை கேட்கவா அல்லது ஜலீலின் பேச்சை கேட்கவா என வினவியது. இந்தளவு பெரும் தியாகத்தை அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய முன்வந்ததால் அன்னாரின் மகன் அறுக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அதற்கு பகரமாக சுவனத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவர்களின் நேர்ச்சியை நிறைவேற்ற அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி கூறுகின்றான். அச்சமயம் இப்ராஹிமே என்று நாம் அவர்களை அழைத்தோம். உம்முடைய கனவை திட்டமாக நீர் மெய்யாக்கிவிட்டீர். நிச்சயமாக நாம் நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நற்கூலி கொடுப்போம். நிச்சயமாக இதுவே தெளிவான கடும் சோதனையாகும். மேலும் அவருக்கு பதிலாக ஒரு மகத்தான பலியை, ஆட்டை நாம் பகரமாக்கினோம். 37வது அத்தியாயம் 104லிருந்து 107வது வசனங்கள். குர்பானி அமல் அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்ததாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஹஜ் பெருநாள் தினத்தில் ஆதமுடைய மகன் செய்யும் அமல்களில் இரத்தத்தை ஓட்டி குர்பான் கொடுப்பதை விட அல்லாஹ்விற்கு விருப்பமான வேறு எந்த ஒரு அமலும் இல்லை. அந்த பிராணி மறுமை நாளில் அவனது படுக்கையின் பக்கம் அதன் கொம்புகளுடனும் முடிகளுடனும் குழம்புகளுடனும் வரும். நூல் திர்மிதி, கிதாபுல் அலாஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலுஹியா, அதனை கொடுத்தவருக்கு கொடுக்கப்பட்ட பிராணியின் உடலில் எத்தனை முடிகள் இருந்தனவோ அத்தனை நன்மைகள் கிடைக்கும். நூல் திர்மிதி, கிதாபுல் அலாஹி.
நபித்தோழர் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமாவே, உங்கள் உஹியாவை கொடுக்க எழுந்திருங்கள், அதன் அருகில் செல்லுங்கள். அதிலிருந்து விழும் முதல் சொட்டு இரத்தத்திற்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அதற்கு அவ்வம்மையார், யா ரசூலல்லாஹ், இச்சிறப்பு எனக்கு மட்டுமா அல்லது எமக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்குமா என வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், எமக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்குமே இச்சிறப்பு என கூறினார்கள். நூல் முஸ்ததராக். மேற்கூறப்பட்ட ஹதீஸில் நபி அவர்கள் உல்ஹியாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். அத்துடன் வசதி இருந்தும் குர்பானியை கொடுக்காமல் அலட்சியமாக இருப்போரை நபி அவர்கள் எச்சரித்தும் உள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உல்ஹியா கொடுக்க வசதி இருந்தும் ஒருவர் அதனை கொடுக்கவில்லை என்றால் அத்தகையவர் எங்கள் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம். நூல் ஹாக்கிம். சிலர் நினைப்பது போல் ஒருவர் ஓர் ஆட்டை அல்லது மாட்டை மாத்திரம் அல்லது 7 நபர்கள் சேர்ந்து ஓர் மாட்டை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக வசதியுள்ளவர்கள் தாராளமாக பல ஆடுகளை பல மாடுகளை குர்பானியாக கொடுக்கலாம் அல்லவா? நபி அவர்களிடம் பெரும் வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை என்றாலும் அன்னாரின் கடைசி ஹஜ்ஜின் போது 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தார்கள். அவற்றுள் 63 ஒட்டகங்களை தன் கைகளினாலேயே குர்பான் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தங்கியிருந்த 10 வருட காலம் முழுவதும் தொடர்ந்து இந்த குர்பானியை கொடுத்து வந்துள்ளார்கள் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். வசதி படைத்தவர்கள் அதிகமான ஆடுகளையும் மாடுகளையும் குர்பானி கொடுப்பது நல்லதொரு காரியம். பெரும் வசதி படைத்தவர்கள் கூட 7 பேர் சேர்ந்து கொடுக்கும் மாட்டில் ஒரு பங்காளியாக சேர்ந்து கொள்கின்றனர். இதனை நினைத்து பார்க்கும் போது வேதனையாக உள்ளது. தனது வீட்டு திருமண வைபவத்திற்கு பல ஆடுகளை அறுப்பவர்கள் குர்பானி என்று வந்துவிட்டால் அதில் பங்காளிகளாக சேர்வதற்கே முயற்சி செய்கின்றனர். திருமணங்களில் எவ்வளவுதான் அள்ளி கொட்டினாலும் அதற்கு கிடைப்பது வெறும் பெயரும் புகழும் மட்டுமே. ஆனால் குர்பானியின் மூலம் அதன் ஒவ்வொரு முடிக்கும் மேலும் அதிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் நன்மைகள் கிடைக்கப் பெறும். எனவே புனிதமான இந்த மாதத்திலே நாம் குர்பானி எனும் இந்த அமலை செய்ய முயற்சிப்பதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நாம் தீனுக்காக அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற முன்வரும் போது நாம் செய்யும் எந்த தியாகத்தையும் அவன் வீணாக்கிவிட மாட்டான். அவை ஒவ்வொன்றுக்கும் மகத்தான பல கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.